அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதின நிருபம் 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். தாமதிப்பேனாகில் தேவனுடைய வீட்டிலே நடக்க வேண்டிய வகையை நீ அறியும்படி இவைகளை உனக்கு எழுதுகிறேன். அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமுமாய் இருக்கிறது. ஆண்டுக்கு மகிமையுண்டாவதாக. எனக்கு கவனிக்கப்படி கேட்குறது இந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். தாமதிப்பேனாகில் தேவனுடைய வீட்டில் நடக்க வேண்டிய வகையை நீ அறியும்படிக்கு இவைகளை உனக்கு எழுதுகிறேன். அந்த வீடு அது மனதில் வைத்துக் கொள்ள முடியும். அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமாக இருக்கு. கர்த்தருக்கு மகிமையுண்டாவதாக. அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதின 2 நிருபங்கள் இருக்கிறது. அவனோடு கூட ஊழியம் செய்ததான ஒரு நேசிக்கப்பட்ட உத்தம குமாரன். பவுலினாலே தன்னுடைய சொந்த குமாரனை போல உத்தம குமாரன் என்று அழைக்கப்பட்டவன் தீமோத்தேயு. கர்த்தருக்கு மகிமையுண்டாவதாக. அப்போஸ்தலனாகிய பவுலை ஆண்டவர் ரட்சித்தார். அவன் ஆண்டவரை பற்றி அறிவிப்பதற்கு முதலாவது துணிந்து செயல்படும் போது யூதர்களுடைய கூட்டங்கள் அவனுக்கு விரோதமாக எழும்பினது. கொலை செய்ய வகை தேடின போது கோட்டை சுவர் வழியாக கீழே இறக்கி ஊருக்கு அனுப்பினான். தர்சு பட்டணத்துக்கு போய்விட்டான். அங்கே ஏறக்குறைய 14 ஆண்டுகள் தேவ சமூகத்தில் அமர்ந்து ஒரு ஊழியம் கிடையாது அவனுக்கு. சபைக்கு போவான், ஆராதிப்பான், வீட்டுக்கு வந்துடுவான். ஆனால் ஆங்காங்கே சின்ன சின்ன ஊழியங்களை செய்து வந்தான், சுவிசேஷ பணி செய்து வந்தான். ஆனால் பிரபலியமான ஒரு ஊழியங்கள் இல்லை. 14 ஆண்டுகள் இருந்தான். ஒரு குறிப்பிட்ட நாளிலே குறிப்பிட்ட வருஷத்தில் ஒரு 3 ஆண்டுகள் அரபு வனாந்தரத்துக்கு போயிட்டான். அங்கே உட்கார்ந்து தேவனை நோக்கி முறையிட்டான், ஜெபித்தான். அந்த காலகட்டத்தில் ஆண்டவர் அவனுக்கு பலவிதமான தரிசனங்களை கொடுத்தார். அதில் ஒன்றுதான் பரதீசுக்கு சென்று வருவதான ஒரு வாய்ப்பு. அதான் நிறைய பேர் பரலோகம் போயிட்டு வரேன்னு சொல்லி அப்படி சொல்கிறாங்க. இவன் பரதீசுக்கு தான் போனான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அந்த எல்லைக்கு போய்விட்டு பார்த்து நல்ல தரிசனங்கள் எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்ட அவன் வேத வசனங்களை கற்றுக்கொண்டு இருந்தான். அப்படி இருக்கும்போது தான் திடீரென்று ஒரு நாள் அவனை சந்திப்பதற்கு பர்னபா வந்தான். அவனை கூட்டிக் கொண்டு ஊழியத்திற்கு செல்லுபடியாக வந்தான். பர்னபா அவனை அழைத்து சென்றான். பர்னபா தான் அவனை உற்சாகப்படுத்தி ஊழியத்தில் பயன்படுத்தினவன். கொஞ்ச காலங்கள் போனது. முதல் மிஷனரி பிரயாணம் போனார்கள். பர்னபாவும் பவுலும் முதல் மிஷனரி பிரயாணம் புறப்பட்டு சென்றார்கள். சுற்றி சின்ன ஆசியாவின் சில பகுதிகளிலே சுவிசேஷ ஊழியத்தை செய்து சபைகளை கட்டி வந்தார்கள். சில நாட்கள் கழித்து 2வது மிஷனரி பிரயாணம் போக வேண்டும் பிரயாசப்பட்டார்கள். அதற்குள் சில காரியங்கள் நடந்தது. பர்னபா பிரிந்து போய்விட்டான். அவன் சீலாவை கூட்டிக் கொண்டு, சீலன்னா சைலோஸ், சீலா அது பெண்பால் அல்ல, அது அவனுடைய பேர் சைலோஸ். சீலா என்று சொல்வது நம்மதில் பெண் பெயராக தான் தெரியும். ஆனால் சீலா என்பது ஆணுடைய பெயர். அவனை கூட்டிக் கொண்டு 2வது மிஷனரி பிரயாணம் போனான். பல இடங்களிலே சுவிசேஷ பணியெல்லாம் செய்தான். ஆண்டவர் அவனை பயன்படுத்தினார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 3வது மிஷனரி பிரயாணம் போக வேண்டும். அந்த 2வது மிஷனரி பிரயாணம் போனான். அந்த காலகட்டத்தில் தான் இவனுக்கு தீமோத்தேயு என்றதான ஒரு உத்தம குமாரன் கிடைத்தான். லீஸ்திராவில் சுவிசேஷ பணி செய்யும் போது அந்த ஜனங்கள் எல்லாம் இவனை கல்லெறிந்து அடித்து தூக்கி போட்டு குற்றுயிர் கொலைமாய் கொண்டு ஊருக்கு புறம்ப தூக்கி வீசிட்டு போயிட்டாங்க. சீசர்கள் எல்லாம் நின்று பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். செத்துட்டானோ இல்லையோ தெரியலையே அப்படின்னு எல்லாம் பரலோக பாட்டு பாடுறதுக்கு ஆயத்தமாக நிற்கிறாங்க. அவன் இழந்தான். சிறிது நேரம் கழித்து மயக்கம் தெளிந்து எழுந்தவன் மறுபடியும் அந்த பட்டணத்துக்கு தான் போனான். எந்த பட்டணம் அவனை எதிர்த்ததோ, எந்த பட்டணம் அவனுக்கு விரோதமாக இருந்ததோ அதே பட்டணத்துக்கு போய் சுவிசேஷத்தை அறிவித்தான். அங்கே தான் தீமோத்தேயு கிடைத்தான். அவருடைய தாய், அவருடைய பாட்டி லோவிசா, அவருடைய பாட்டி ஐனேகா, 2 பேரும் தாயும் பாட்டி, இவனுடைய அம்மாவும் பாட்டியும் தீமோத்தேயு சிறிய பையன் பவுல் கையில் கொடுத்து நீங்கள் இவனை உடைத்து கூட்டு போயிருங்க அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் அதோடு அவன் கூட்டு வந்தவன் தான். பவுலுடைய மரண பரியந்தம் தீமோத்தேயு அவனோடு கூட இருந்தான். 3வது மிஷனரி பிரயாணம் தீமோத்தேயை கூட்டிகிட்டு போயிட்டான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 4வது ஒரு பிரயாணம் இருந்தது.
ரோமாபுரிக்கு போக வேண்டிய பிரயாணம். சுவிசேஷம் அறிவித்துக் கொண்டே தான் போனான். அது லூக்காவும் மற்ற சில நபர்களும் அதிகாரிகளுமாய் ரோமாபுரிக்கு போனார்கள். அவருடைய பிரயாணங்கள் இப்படி தான் இருந்தது. 4 பிரயாணங்கள், 3 மிஷனரி பிரயாணம், 1 அவனை விசாரிக்கும்படியே கொண்டு போகப்பட்ட ரோமாபுரி பிரயாணங்கள். ஆக அப்போஸ்தலர் புத்தகத்திலே 4 பிரயாணங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதில் சில எல்லைகளிலே தீமோத்தேயுவை நம்பி ஊழியத்தை கொடுத்தான். அவன் உத்தம ஊழியன், உண்மையாக இருந்தான். ஆகவே கிரேத்தா தீவில் அவனை விட்டு வந்து இந்த எல்லையை பார்த்துக்கப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு வந்தான். இப்படி ஒவ்வொரு எல்லைகளிலும் சபைகளை கட்டி மூப்பர்களை ஏற்படுத்தி விட்டு வந்து விடுவார்கள். ஆக அவனுக்கு இந்த வாலிபனாய் இருக்கிறபடினாலே அவனுக்கு சில ஆலோசனைகள் சொல்லும்படியாய் எழுதப்பட்டதான நிருபம் தான் இந்த தீமோத்தேயுவின் நிருபம். 1-2 தீமோத்தேயு என்று சொல்லப்படுவது இந்த நிருபம். அவனுக்கு ஆலோசனையாய் சொல்லப்பட்டது, ஊழியத்தில் எப்படி இருக்க வேண்டும். தீத்தும் இருந்தான், அவனுக்கும் ஒரு நிருபம் எழுதப்பட்டது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆக தீமோத்தேயு, தீத்து, இந்த 2 புத்தகங்கள், அப்படின்னா 3 புத்தகங்களும் போதக நிருபம் என்று சொல்லப்படும். இந்த 3 புத்தகம் என்ன நிருபம்? போதக நிருபம். ஒரு ஊழியம் செய்கிறதான நபர்கள் எப்படி இருக்கணும், அவருடைய குணலட்சணம் எப்படி இருக்கணும், அவருடைய தன்மை எப்படி இருக்கணும், வாழ்க்கை முறை எப்படி இருக்கணும், அவருடைய நடக்கைகள் எப்படி இருக்கணும், எல்லாமே சொல்லி காண்பிக்கக்கூடியதான ஒரு அற்புதமான ஒரு புத்தகம் இது, நிருபம். அதில் அவன் எழுதுக்கு வரும்போது கண்காணியானவன் எப்படி இருக்க வேண்டும், உக்கிரானக்காரன் எப்படி இருக்க வேண்டும், சபையில் இருக்கக்கூடியதான விசுவாச குடும்பங்களிலே மூப்பர்கள் எப்படி இருக்க வேண்டும், அதில் இருக்கக்கூடியதான ஒருவேளை கஷ்டப்படுகிற நபர் இருந்தாலும், கஷ்டப்படுகிற ஒரு பெண், உதவியற்றதான ஒரு பெண்ணாக இருந்தாலும் அவர்கள் எப்படி இருக்க வேண்டும், ஆண்கள் எப்படி இருக்க வேண்டும், எல்லாம் ஒவ்வொருத்தரும் விதவிதமான முறைகளிலே சபையில் இருக்கக்கூடிய ஆட்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி எழுதக்கூடியதான எழுதி வைத்தான ஒரு நிருபம். அடிக்கடி சொல்றதுன்னா, வாலிபர்கள் கட்டாயம் இந்த நிருபத்தை என்ன செய்யணும், கட்டாயம் வாசிக்கணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பல காரியங்கள் இருக்குது. அதை சொல்லும் போது சொல்லுகிறேன், தாமதிப்பேன் ஆகில், ஒரு ஊருக்கு போயிட்டாங்க வரணும், தேவனுடைய வீட்டில் நடக்க வேண்டிய வகை நீ அறியும்படி உனக்கு இவைகளை என்ன செய்கிறேன், மேலே உள்ள பகுதியில் சொல்கிறேன், இவைகளை எழுதுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடுனா சபை கூடி ஆராதிக்கக்கூடியதான அந்த வீடு எப்படி இருக்கணும்னா, ஜீவனுள்ள தேவனுடைய சபையாக இருக்கணும், சத்தியத்துக்கு தூணாக இருக்கணும், அந்த தூண் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு ஆதாரமாக இருக்கணும். ஆமாம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே அவனுக்கு குறிப்பிடுகிறதால அந்த வீடு, இதை மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆமாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வேதத்திலே ஆண்டவர் சில காரியங்கள் சொல்லும் போது எப்படி சொல்வார்னா, நீங்களே ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக இருக்கு. நம்ம சரீரம் தான். அந்த சரீரத்தை சொல்லும் போது இந்த சரீரத்தை ஏதாவது சொல்லுகிறாரு, ஆலயமாய் சொல்லுகிறார். முன்னாட்களிலே ஆலயம் என்பது முதலாவது ஆசரிப்பு கூடாரம், 2வது கட்டப்பட்ட சாலமோனினாலே கட்டப்பட்ட தேவாலயம், அழிக்கப்பட்ட பிறகு 3வது ஒரு ஆலயம் என்ன செய்யப்பட்டது, யூதர்களாலே சிறையிருப்பு பின் வந்தது, கட்டப்பட்டது. அந்த காலகட்டத்திலே ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னார், நீங்கள் காண்கிற இந்த முந்தின ஆலயம், ஏற்கனவே கட்டதான சாலமோனின் முந்தின ஆலயம், அந்த மகிமை பார்க்கணும், பிந்தின ஆலயத்தின் மகிமை எப்படி இருக்கும், பெரிதாக இருக்கும். அதோடு முடித்து விடவில்லை. அப்போ சொல்ல விரும்பினது என்னன்னு சொன்னால், நீங்கள் கைகளினாலே கட்டுகிற ஒரு ஆலயம் இருக்கிறது அல்லவா, இந்த ஆலயத்தை விட நான் கட்டி எழுப்பின ஒரு ஆலயம் இருக்கிறது, அவருடைய கரத்தினால் எழுப்பப்பட்ட அந்த ஆலயம் மகிமை எப்போது எப்படி இருக்கும், பெரிதாக இருக்கும் என்று சொல்லி சரீரமாகிய ஆலயத்தை அங்கே கட்டி முன்வந்து வைக்கிறார். ஆமாம், இப்போ நம்மை ஆண்டவர் ஆலயம் என்று என்ன செய்கிறார், குறிப்பிடுகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்திய சபைக்கெல்லாம் எழுதும்போது, நீங்கள் தேவனுடைய பண்ணை, தேவனுடைய பண்ணை, தேவனுடைய மாளிகை, தேவனுடைய மாளிகை, கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தில் வாசனம் தெரியும். நீங்கள் தேவனுடைய மாளிகையாக இருக்கிறீர்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. மாளிகைன்னு சொன்னால் ஒரு பெரிய வீடு, அது பெரிய அவங்க வீடு கட்டியிருக்காங்கம்பாங்க, அவர் வீடாக கட்டியிருக்காரு, மாளிகை கட்டியிருக்காரும்பாங்க. அப்படின்னா அர்த்தம் என்னென்னா, வீட்டை விட மாளிகை என்னது, எல்லா வசதியும் நிறைந்து பெரிய வீடு. இதை ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் ஒரு மாளிகை, ஒரு வீடுன்னு சொல்கிறார். இதே போல ஒரு ஒரு உருவக அமைப்பில் சொல்லப்பட்டது போல எங்கே எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். அந்த வீடு என்று சொல்லப்படுவது உங்களையும் என்னையும் அவன் குறிப்பிடுகிறான். ஆமாம், நாம் தான் அந்த வீடு. யார் வீடு? நாம் அந்த வீடு. அந்த வீடு எப்படி இருக்கணுமா,
சத்தியத்துக்கு தூணாய் இருக்க வேண்டும். முதல்ல சபையாய் இருக்க வேண்டும். அப்போ இது ஒரு ஆலயமாக இருப்பது என்பது சொன்னாலும் இந்த வீடு சத்தியத்துக்கு ஆதாரமாக தூணாக என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவன் சொன்னது சபை என்றதான வீட்டை சொன்னான். இந்த இலையில் நாம் எடுத்துக்கொள்வது சரீரமாகிய வீட்டை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று. ஆமாம், அதுதான் ஆண்டவர் இயேசு சொன்னார். ஒரு முறை யூதரெல்லாம் பார்த்து சொன்னார், இந்த ஆலயத்தை எடுத்து போடுங்கள், 3 நாளில் கட்டிடுவேனார். எல்லாம் தலையை சொரிஞ்சிட்டாங்க. என்னடா இது ஆலயத்தை, இந்த ஆலயம் கட்டுவதற்கு 46 வருஷம் ஆச்சு சொல்கிறாங்க. இந்த ஆலயம் கட்டுவதற்கு எத்தனை வருஷம் ஆச்சு? 46 ஆண்டுகள் ஆகிவிட்டது. இவர் என்ன சொல்றாருன்னா, இடிச்சு போட்டால் 3 நாள் என்ன செய்வார்? அவங்க நினைத்தது கட்டட அளவில் உள்ள ஆலயம், ஆனால் இயேசு சொன்னது சரீரமாகிய ஆலயம். ஆமாம், அவர் உயிர்த்தெழுந்த பிறகுதான் தெரிந்து கொண்டார்கள் இந்த சரீரமாகிய ஆலயம் 3ஆம் நாளிலே என்ன செய்தது, உயிர்த்தெழுந்து மீண்டும் அவர்கள் மத்தியிலே காட்சி கொடுத்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இப்படி உருவக அமைப்பிலே ஆண்டவர் சொல்லி வந்த வேத பகுதி நிறைய இருக்கிறது. நம்மை ஆண்டவர் பல விதங்களிலே ஒப்பனையாய் வைத்து பேசியிருக்கிறார். நாம் அந்த வீடு. நாம் யாரு? அந்த வீடு. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த இலை விட்டு போகும்போது நாம் அந்த வீடு, நான் இந்த வீடு சபை, தேவன் தங்கும் வாசஸ்தலம், தேவன் இருக்கிற வீடு என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆமாம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வீடு எப்படிலாம் இருக்கும்? வேதத்திலே நிறைய வீடுகளை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வீடு நமக்கு ஒப்பனையாய் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். நாம் அந்த வீடை போல இருப்பதற்கு கர்த்தர் உதவி செய்ய வேண்டும். ஆமாம், பல வீடுகள் இருக்கிறது வேதாகமத்திலே. உபாகம புத்தகத்திலே ஆண்டவர் எழுதும்போது, மோசே எழுதும்போது சொல்லுகிறான், உபாகம புத்தகத்திலே 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்து கொள்ளுகிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி. 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கப்படி கேட்கலாம். உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே. ஆண்டுக்கு மகிமை உண்டாவதாக. எகிப்து தேசத்தை ஆண்டு சொல்லுகிறார். அது என்ன வீடா? அடிமைத்தனத்தின் வீடு. இந்த அடிமைத்தனத்தின் வீட்டிலிருந்து உன்னை புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே. அப்போ இந்த ஜனங்கள் எல்லாம் ஒரு வீட்டிலே அவர்கள் இருந்தார்கள். அந்த வீடு எப்படிப்பட்ட வீடா? அடிமைத்தனத்தின் வீடு என்று சொல்லப்படுகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எகிப்திலே வாழ்ந்திருந்த காலம் எல்லாம் அவர்கள் அடிமைப்பட்டு கிடந்தார்கள். இதைத்தான் இந்த வீடை குறித்து சொல்லும் போது, இந்த வீடு அடிமைத்தனத்தின் வீடா என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது ஆண்டு விரும்புகிறார். இந்த வீடு விடுதலை பெற்ற வீடாக இருக்க வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எப்படின்னு சொல்லுது, ஒரு மனிதன் எவைகளை செய்கிறானோ அவைகளுக்கு எதாக இருக்கிறான், அடிமையாக இருக்கிறான். பாவம் செய்கிற எவனும் பாவத்திற்கு எப்படிப்பட்டவராக இருக்கிறான், அடிமையாக இருக்கிறான் என்று சொல்லப்படுகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ இந்த சரீரமாகிய வீடு பாவத்தினாலே நிறைந்திருக்கும் என்று சொன்னான். இந்த சரீரமாகிய வீடு பாவத்தின் அடிமைத்தனத்தின் வீடு. இந்த பாவத்தின் அடிமைத்தனத்தின் வீட்டிலிருந்து என்ன செய்யப்பட வேண்டும், மீட்கப்பட வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அந்த வீட்டை மீட்பதற்கு அவங்க என்ன செய்தாங்க அப்படின்னா, பஸ்காவின் ஆட்டுக்குட்டி ரத்தம் நிலைக்கால்களில் என்ன செய்யப்பட்டது, பூசப்பட்டது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு இந்த வீடு ஒரு மீட்கப்பட வேண்டும் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு அவன் மீட்பை பெற்றுக்கொள்ள வேண்டும், பாவத்திலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி பெற்றுக்கொள்ளும் போது இந்த வீடு அடிமைத்தனத்தின் வீட்டிலிருந்து விடுதலையாகி கிறிஸ்துவின் வீடாகவே மாற்றி அமைக்கப்படும். ஆமாம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அந்த வீடு அடிமைத்தனத்தின் வீடு. இன்றைக்கு இந்த வீடு கிறிஸ்துவின் வீடு. ஆமாம், தேவன் வாசம் பண்ண ஒரு வீடு, விடுதலையாக்கப்பட்ட ஒரு வீடு. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இதே போல பல வீடுகள் இருக்கு. இயேசு கிறிஸ்து ஒரு நாள் போயிட்டே இருந்தார். போகும்போது அவரை பார்க்க வேண்டும் என்ற ஆவல் ஒருவனுக்கு ஏற்பட்டது. அவன் குள்ளனாய் இருந்தபடினாலே அத்தி மரத்திலே, காட்டத்தி மரத்தில் ஏறிவிட்டான். பார்க்கிறான். இயேசு அவனிடத்தில் போனார். நேராக அவனை போய், சகைவே உன் வீட்டுக்கு என்ன செய்யணும், நான் வருகிறேன்னு சொன்னார். வேற ஒன்றும் சொல்லலை. அவன் கடற்கரை இறங்கி போனான். இயேசு வருவதற்கு முன்பே வீட்டுக்கு போயிட்டான். என்னென்ன செய்தாலும் தெரியாது. இயேசு வாசற்படியிலே கால் வைத்த உடனே சொல்லுகிறான், இயேசுவே, நான் அநியாயமாய் வாங்கினேன் காசுகள், பணம் எல்லாவற்றையும், நியாயப்பிரமாண சட்டம், அநியாயமாக வாங்கிட்டான், வாங்கினதை கொடுக்காம இருந்துட்டான். அப்படிலாம் சொன்னால் நியாயப்பிரமாண சட்டம் அது நாளத்தினே என்ன செய்யணும், திரும்ப கொடுக்க வேண்டும்.
ஆகவே அவன் சொன்னான், ஆண்டவரே அநியாயமாய் வாங்கின எல்லாவற்றையும் நான் திரும்ப கொடுத்துட்டேன், நாளத்தனையாய் திரும்ப கொடுத்தேன். நியாயப்பிரமாண சட்டப்படி ஆண்டவன்ட்டு நியாயப்பிரமாணம் படி நடக்கணும்ப்பா, அப்பெல்லாம் ஒன்றும் சொல்லலை. ஆனாலும் ஆண்டவர் வீட்டுக்கு வாரேன்னு சொன்ன ஒரே வார்த்தை தான். அவன் சொன்னான், ஆண்டவரே இந்த காரியத்திலே நான் இதை செய்து விட்டேன், எல்லாவற்றையும் நான் நாளத்தனையாய் திரும்ப கொடுத்து விட்டேன். ஆண்டவரே சொன்னார், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு என்ன வந்தது? கட்டடத்துக்கு ரட்சிப்பு வரல. யாருக்கு வந்தது? இந்த சரீரமாகிய சகை என்றதான மனிதனுடைய வீடு, அந்த வீட்டிற்கு என்ன வந்தது? ரட்சிப்பு வந்தது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்படின்னா அந்த வீடு ரட்சிப்பின் வீடு. ஆமா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் இந்த வீடு ரட்சிப்பின் வீடாய் இல்லாமல் இன்றைக்கும் அடிமைத்தனத்தின் வீடாய் இருக்கும் என்று சொன்னால், பாவத்தின் அடிமைத்தனத்திற்குள், சத்ருவின் அல்லது பிசாசின் அடிமைத்தனத்திற்குள் இருக்கும் என்று சொன்னால், தேவ சமூகத்தில் தாழ்த்தி கொடுத்து ஆண்டவரே மீட்கப்பட வேண்டும் என்று சொன்னார். நம்முடைய ஆண்டவர் அந்த அடிமைத்தனத்தின் வீட்டிலிருந்து மீட்டு நம்மை ரட்சிப்பின் வீடாய் மாற்றி அமைக்க வல்லவர் அவர். ஆமா, இன்னைக்கு நம்முடைய வீடு, இந்த வீடு ரட்சிப்பின் வீடாய் மாறட்டும். ஆமா, கர்த்தருக்கு மகிமை. அடிமைத்தனத்தின் வீட்டிலிருந்து கர்த்தர் விடுவித்து ரட்சிப்பின் வீடாய் மாறு. தற்போல சொல்லும் போது ஏற்கனவே வாசித்த பகுதி சொல்ல விரும்புகிறேன். அப்போ அது மோசே எழுதுகிறேன், நீ வீட்டில் இருக்கும்போது உன் பிள்ளைகளுக்கு என்ன செய்யணுமா? நீ உட்கார்ந்து இருக்கும் போதும், எழுந்திருக்கும் போதும், நடக்கும் போதும் இந்த காரியத்தை, இந்த வேத வசனத்தை அவங்களுக்கு என்ன செய்யணுமா? கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று சொன்னேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா? வாசிக்கும்படி கேட்கிறேன். நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும், வீட்டில் உட்கார்ந்திருக்க போதும், வழியில் நடக்கிற போதும், நடக்கும் போதும், படுத்துக் கொள்ளுகிற போதும், படுத்துக் கொள்கிற போதும், எழுந்திருக்கிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி அவைகளை உன் கையின் மேல் அடையாளமாக கட்டிக்கொள்வாயாக. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. சொல்லுகிறேன், ஆண்டவர் சமூகத்தில் வச்சு சொல்லுகிறேன், மோசே சொல்லுகிறேன், நீங்கள் வீட்டிலே அமர்ந்திருக்கும் போது, உங்கள் வீட்டு கட்டடம் என்பது ஒரு பக்கம் இருக்கு, வீட்டில் அமர்ந்திருக்கும் போது இந்த வீடு சொல்லும் போது பிள்ளைகள் எல்லாம் இருக்கிறது. அந்த பிள்ளைகளுக்கு என்ன செய்யணுமா? கருத்தாய் போதிக்க வேண்டும். வேத வசனத்தை என்ன செய்யணுமா? கருத்தாய் என்ன செய்ய வேண்டும்? போதிக்கும். நம்ம போதிக்க வேண்டியது போதிக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவங்க சொல்ல வேண்டும். அப்போ ஒவ்வொரு வீட்டுக்கும் ஆண்டு கொடுத்த பிரமாணம் என்ன அப்படின்னு சொன்னால், எல்லா வீட்லேயும் அவரோட பிள்ளைகளுக்கு வேத வசனத்தை என்ன செய்ய வேண்டும்? ஆமாம், சொல்லிக் கொடுக்க வேண்டும். ரட்சிப்பின் வீடாய் மாத்திரம் இருப்பது அல்ல, ரட்சிப்பின் வீடு என்று ஒரு நிலையில் இருந்து விடக்கூடாது. இந்த ரட்சிப்பின் வீடு அடுத்த பகுதிக்கு சொல்ல போது, இந்த வீடு, அந்த வீடு சொன்னால் ரட்சிப்பின் வீடு மாத்திரமல்ல, அந்த வீடு போதனையின் வீடு. ஆமாம், போதனையின் வீடு அல்லது போதிக்கிற வீடு. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. வேத வசனங்கள் அங்கே இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வேதத்தில் சொல்லப்படுது போதனையின் வீடு. இதைத்தான் செய்ய வேண்டும் என்று சொல்லி யோசபாத்தினுடைய காலத்தில் சில காரியங்கள்லாம் பார்த்தான். ஜனங்களுடைய மாறுபாடான வாழ்க்கை இதெல்லாம் பார்த்தோன்னே எல்லா லேவியர்கள் ஆசாரியெல்லாம் கூப்பிட்டாங்க, நீங்கள் வாங்கப்பா வாங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தர் கையில் நியாயப்பிரமாண புத்தகத்தை கையில் கொடுத்தான். லேவியர்கள் ஆசாரியர்கள் எல்லாம், நீங்கள் இந்த யூதயா தேசம் முழுவதும் என்ன செய்யணும்? புறப்பட்டு போயிருங்க. ஆசாரிய லேவியர் இங்கே இருக்கக்கூடிய எல்லாம் யூதயா தேசம், பென்யமின் 2 கோத்திரம், யூதா கோத்திரம் பென்யமின் கோத்திரம் சேர்ந்து தான் யூதயான்னு சொல்லப்படுது. ஒவ்வொரு தெருவா நீங்கள் ஏரியா பிரிச்சுக்கிடுங்க. ஆசாரியும் லேவியரும் புறப்பட்டு போய் கையில் புத்தகத்தை வச்சுக்கிடணும். தெருவா போய் ஒவ்வொரு வீட்டிலும் என்ன செய்யணும்? நியாயப்பிரமாண புத்தகத்தோடு வீட்டுக்குள்ளே போகணும். அவர்களுக்கு உட்கார வைத்து என்ன செய்யணும்? சொல்ல வேண்டும். கர்த்தருக்கு பயம் வேண்டாவதா? இன்றைக்கி நான் வீடு விசிட்டிங் பண்ணுறோம் இல்லையா, அது அன்னைக்கு அவங்க செய்துட்டாங்க. அவன் போய் ஒவ்வொரு வீட்டுக்கும் போனார்கள். நியாயப்பிரமாண புத்தகத்தை வாசித்து அவங்களுக்கு சொல்லுவாங்க. சில நேரங்களில் ஒரு தெரு போடுறாங்கன்னு ஒரு ஏரியா வேணும்னா, அந்த ஏரியாவில் உள்ள ஆட்கள்லாம் கூப்பிட்டு உட்கார வைத்து செய்கிற வழக்கம் இருந்தது. காலங்கள் நடுவே அவையெல்லாம் வர ஆரம்பித்தது. அவருடைய காலத்தில் தான் வேத வசனங்கள் எல்லாம், நியாயப்பிரமாணத்தின் வசனங்கள் எல்லாம் எல்லா வீட்டிற்கும் அற்புதமாய் புகுத்தப்பட்டது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தேவனை குறித்த அறிவு, வேத வசனத்தை குறித்த தெளிவு ஒவ்வொரு வீட்டுக்கும் வந்தது. அந்த வீடு போதனையின் வீடாக மாற தேவன் உதவி செய்தார். ஆமாம், இந்த வீடு போதனையின் வீடாகவும் இருக்க வேண்டும், போதிக்கிற வீடாகவும் மாற வேண்டும். ஆமாம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா? அந்த வீடுன்னு சொல்லிவிட்டு போயிடக்கூடாது. நம்ம சொல்லுவோம், அந்த வீடு உயரமான வீடு, அந்த வீடு வெள்ளை அடித்தாங்களே வெள்ளையாக இருக்கும் அந்த வீடு, அல்லது ப்ளூ கலர் வீடு, அந்த வீடு கண்ணடியால் பூட்டப்பட்டுருமே
இப்படி மிகைப்படுத்தி சொல்லுகிற எத்தனையோ வீடுகள் இருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது அந்த வீடுன்னு சொல்லிவிட்டால் நம்மை தான் குறிக்க வேண்டும். நாம் விடுதலை பெற்ற ரட்சிப்பின் வீடு என்பதையும் போதனையின் வீடு என்பதையும் இந்த உலகம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆமாம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்னும் நிறைய வீடு இருக்கு, வேதத்தில் சொல்லப்பட்டதான வீடுகள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. போதனையின் வீடு, ரட்சிப்பின் வீடு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்னொரு வீடு இருக்கு, அது சொல்லி முடிக்க விரும்புகிறேன். வாசிங்கள் உபாகமத்தின் புத்தகம் 25ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் முதல் வாசிக்கும்படி கேட்கிறோம். சகோதரர் ஒன்றாய் குடியிருக்கும் போது அவர்களில் ஒருவன் புத்திர சந்தானம் இல்லாமல் மரித்தால் மரித்தவனுடைய மனைவி புறத்தில் இருக்கிற அந்நியனுக்கு மனைவியாக கூடாது. அவளுடைய புருஷனின் சகோதரன் அவளை தனக்கு மனைவியாக கொண்டு அவளிடத்தில் சேர்ந்து புருஷனுடைய சகோதரன் செய்ய வேண்டிய கடமையை செய்ய கடவன். மரித்த சகோதரனுடைய பேர் இஸ்ரவேலில் அற்றுப்போகாதபடிக்கு அவன் பேரை அவள் பெறும் தலைப்பிள்ளைக்கு தரிக்க வேண்டும். அவன் தன் சகோதரனுடைய மனைவியை விவாகம் பண்ண மனதில்லாதிருந்தால் அவன் சகோதரனுடைய மனைவி வாசலில் கூடிய மூப்பரிடத்துக்கு போய், என் புருஷருடைய சகோதரன் தன் சகோதரனுடைய பேரை இஸ்ரவேலில் நிலைக்க பண்ண மாட்டேன் என்கிறான். புருஷனுடைய சகோதரன் செய்ய வேண்டிய கடமையை செய்ய அவன் மனதில்லாதிருக்கிறான் என்று சொல்வாளாக. அப்பொழுது அந்த பட்டணத்து மூப்பர் அவனை அழைப்பித்து அவனோடே பேசியும் அவன் அவளை விவாகம் பண்ணிக்கொள்ள எனக்கு சம்மதமில்லை என்று பிடிவாதமாய் சொன்னால், அவன் சகோதரனுடைய மனைவி மூப்பரின் கண்களுக்கு முன்பாக அவனிடத்தில் வந்து அவன் காலில் இருக்கிற பாதரட்சையை கலற்றி அவன் முகத்திலே துப்பி, தன் சகோதரன் வீட்டை கட்டாதவனுக்கு இப்படியே செய்யப்பட வேண்டும் என்று சொல்ல கடவள். இஸ்ரவேலில் அப்படிப்பட்டவன் வீடு பாதரட்சை கலற்றி போடப்பட்டவன் வீடு என்னப்படும். இங்கே ஒரு வீடு இருக்கிறது, புரிந்து கொள்வதற்காக தான் இவ்வளவு வசனம் வாசித்தேன். ஆனால் இஸ்ரவேலிலே அப்படிப்பட்டவனுடைய வீடு என்ன வீடா? பாதரட்சை கலட்டி போட்டவனுடைய வீடு. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லும்போது, இந்த பகுதியை ஆண்டவர் நியாயப்பிரமாணம் கொடுக்கும்போது இப்படிப்பட்ட பகுதியை அவர் கொடுத்தார். ஒரு வீட்டில் திருமணம் செய்து கொடுத்திருக்கிறார்கள். அவர் மரித்து போய்விட்டார். அது யூத கலாச்சாரம், இஸ்ரவேல் கலாச்சாரம். நீங்கள் அந்த பகுதிக்கு தான் நினைக்கணும். அந்த எல்லையில் அவருடைய சகோதரன் என்ன செய்யணும்? தன் சகோதரனுடைய குடும்பத்தையே அப்படி எப்படி சொன்னால், வம்ச வரலாறு எடுக்கக்கூடிய காலகட்டத்தில் மூத்தவனுடைய மனைவியினுடைய மூத்த பையனுடைய வம்ச வரலாறு தான் என்ன செய்வாங்க, எடுப்பார்கள். அவன் மரித்து போய்விட்டான், வம்சம் இல்லாமல் மரித்து போய்விட்டான். அந்த வீட்டுக்கு வம்ச வரலாறு இல்லாமல் போய்விடக்கூடாது. ஆகவே அந்த எல்லைக்கு 2வது பையன் என்ன செய்ய வேண்டும்? திருமணம் செய்து கொள்ள வேண்டும். நாம் நினைக்கிறோம் இதெல்லாம் நடந்ததா பின்னாட்கள் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து உலகத்தில் இருந்தபோது ஒருவன் வந்து கேட்டான். உயிர்த்தெழுதலை குறித்து பிரச்சனையை எழுப்பும்போது ஒரு சதுசேயரில் இருந்து ஒருவன் வந்து, ஆண்டவரே ஒரு சின்ன சந்தேகம் அப்படின்னு கேட்டுட்டு சொன்னார். ஒருவன் திருமணம் முடித்து வாழ்ந்திருக்கும் போது புத்திர சந்தானம் இல்லாமல் மரித்து போய்விட்டான். ஆனால் பிரமாணம் சொல்லுகிறது அவன் சகோதரன் என்ன செய்ய வேண்டும்? திருமணம் செய்து கொள்ள வேண்டும். அவனும் திருமணம் செய்து கொண்டான். இப்படி புத்திர சந்தானம் இல்லாமலே 7 பேரை அவள் திருமணம் செய்தாள். 7 பேரும் மரித்து போய்விட்டார்கள், அவளும் மரித்து போய்விட்டாள். உயிர்த்தெழுதலில் அவள் யாருக்கு மனைவியாக இருப்பார்? ஒரு கேள்வி கேட்டான். ஆண்டவர் உயிர்த்தெழுதலில் என்ன கிடையாது? கொள்வனையும் கிடையாது, கொடுப்பனையும் கிடையாது. அங்கே உயிர்த்தெழுதல் வரும்போது மருவமாக்கப்பட்ட சரீரம் தேவனுக்கு ஒப்பான சாயல் இருக்குமே தவிர அங்கே மாம்சத்திற்கும் இரத்தத்திற்கும் என்ன கிடையாது, இடமில்லை என்பதை ஆண்டவருக்கு நிரூபித்தார். அப்போ அந்த காலகட்டத்திலே அப்படிப்பட்ட சம்பவங்கள் என்ன செய்யுது? வழக்கமாய் இயேசு கிறிஸ்து இந்த காலத்திலே அது நடைபெற்று கொண்டு தான் இருந்தது. இப்போது இருக்கா இல்லையா நமக்கு தெரியாது, அவங்களுடைய பிரமாணம். ஆனால் இயேசு கிறிஸ்து காலத்திலிருந்து இருந்திருக்கிறது. ஏன்னா இயேசு ஒரு கேள்வி கேட்டாங்க, கர்த்தருக்கு பயமே உண்டாவதாக. இந்த பிரமாணம் மோசேயினாலே கொடுக்கப்பட்டது. அப்போ கொடுக்கப்பட்ட போது அவன் முடியாதுன்னு சொல்லிட்டா, அந்த பெண் அவனுடைய பாதரட்சியை செய்யலாம் கழட்டி கொள்ள. அந்த வீட்டுக்கு பெயர், அவன் இருக்கிற வீட்டுக்கு என்ன பேரா? பாதரட்சை கழட்டி போட்டவனுடைய வீடு. அப்படின்னு சொன்னா அது ஒரு ஒரு அவமானம் மாதிரி. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஏன் அப்படின்னா, சகோதரனுக்கு செய்ய வேண்டியதான கடமைகள், சகோதரன் ஸ்தானத்தில் என்று செய்ய வேண்டியதான வேலைகளை, காரியங்களை இவன் செய்யாமல்
அவன் போய்விட்டபடினாலே கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக, இவன் பாதரட்சி கல்லறை போட்ட வீடு என்று சொல்லி அவனை தள்ளி வச்சு விடுவான். சமுதாயத்தில் நடக்கக்கூடியதான ஒன்று. அப்புறம் அவருடைய வீடு பாதரட்சி கல்லறை போட்ட, நமக்கு இந்த சம்பவம் கிடையாது. நமக்கு இந்த சம்பவம், இந்த திருமண சம்பவம் அதெல்லாம் நம்ம கொண்டு வரவில்லை. நம்மளை இங்கே சொல்ல வேண்டியது விட என்ன அப்படின்னா, இந்த சம்பவம் நடைபெற்றதா, ஆண்டவர் பிரமாணம் கொடுத்துட்டாரு. ஆனால் சமுதாயத்தில் இது நடந்ததா என்று சொன்னால் வேதத்தில் ஒரே ஒரு ஆதாரம் இருக்கிறது. வேதத்தில் ஒரே ஒரு ஆதாரம் இருக்கிறது. இது இயேசு கிறிஸ்து காலம் வரைக்கும் நடந்ததற்கு சதுசேயர் கேள்வி கேட்டதான கேள்வி ஒரு ஆதாரம் இருக்கிறது. இந்த சம்பவம் ரூத்துடைய காலத்திலே நடந்தது ஒரு சம்பவம். ரூத் மோவாய் பேசுவதை வந்துவிட்டான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. போவாஸ் சொல்லுகிறான், திருமணம் செய்வதற்கு எனக்கு சுதந்திரவாளி, நான் ஒரு சுதந்திரவாளி, நான் திருமணம் செய்வதற்கு எல்லா ஏற்பாடும் எனக்கு முடியும். ஆனால் என்னென்ன ஒரு சுதந்திரவாளி என்ன செய்கிறான், ஒருவன் இருக்கிறான். அவன் வேண்டாம் என்று சொல்லிவிட்டால் நான் என்ன செய்கிறேன், திரும்ப செய்கிறேன், பஞ்சாயத்தை கூட்டு அப்படின்னா மூப்பரெல்லாம் கூட்டினார்கள். கூப்பிட்ட உடனே போவாஸ் அங்கே இருக்கிறான். ஒருவனை கூப்பிட்டான், அவன் தான் சுதந்திரவாளி. கூப்பிட்டான், வாருங்கள் சொன்னான். வந்த உடனே கேட்கிறான், நகோமி சொத்தை விற்க போகிறான், சுதந்திரவாளியாக நீ தான் அதை பெற்றுக்கொள்வதற்கு உரிமையான முதலாளி, நீ இல்லாவிட்டால் நான் பெற்றுக்கொள்ள வேண்டும், நீ வேண்டாம்னு சொன்னால் நான் பெற்றுக்கொள்வேன், அப்போ நீ பெற்றுக்கொள்கிறாய் என்று கேட்டோன்னே சொத்துன்னு சொன்ன உடனே ஓகேன்றான். அப்படி சொத்தை குறைந்த விலையிலே பெற்றுக்கொள்ளலாம். ஏன்னா சுதந்திரவாளிக்கு கொடுக்கும் போது எப்படி கொடுக்காங்கன்னு தெரியும், குறைந்த விலையில் பெற்றுக்கொள்ளலாம் என்ற எல்லை. இன்னொரு விதத்தில் சொல்ல வேண்டும் சொன்னால், அந்நியனுக்கு கொடுத்தா 50வது வருஷத்துல ரிட்டர்ன் ஆயிரும். 50வது வருஷத்துல என்ன செய்யணும், ரிட்டர்ன் ஆயிரும். இவன் சுதந்திரவாளி, குடும்பத்தோடு இணைக்கப்படுகிறவன், இவனுக்கு வந்துட்டுனா 50வது வருஷம் என்ன செய்யாது, ரிட்டர்ன் ஆகாது. ஆகவே சொத்து நமக்கு நிரந்தரமாக இருக்கும். ஆகவே குறைந்த விலையில் வாங்கிக்கொள்ளலாம். சரின்னு சொன்னான். சொத்து என்று சொன்ன உடனே சரின்ட்டான். அந்த சொத்தோடு சேர்த்து உரிமையான ஒரு ஆள் இருக்குது, ரூத்தையும் சேர்த்து என்ன செய்யணும், வாங்கி கொள்ள வேண்டும் சொன்ன உடனே எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் என் சுதந்திரத்தை என்ன செய்ய மாட்டேன், விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டான். என்ன சுதந்திரம் வச்சிருந்தா நமக்கு தெரியாது. அதான் நான் என்ன செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்னால் அந்த எல்லைக்கு நான் வர விரும்பவில்லை. அப்போ எல்லாரும் முன்னாலும் சொன்னால் செருப்பை கழட்டி போட்டுருங்க அப்படின்னு. என்ன செய்யுங்க, அவன் செருப்பை கழட்டி போட்டான். கழட்டி போட்டுட்டு வெறும் காலோடு விட்டு போயிட்டான். போவாஸ் ரூத்தை திருமணம் செய்து கொண்டான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆனால் அங்கே சொல்ல விரும்பினது என்ன அப்படின்னா, உலக சொத்துக்களை பெற்றுக்கொள்வதற்கு அவன் விரும்பினானே தவிர உள்ளே இருக்கிற ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தின் மேன்மை இந்த நகோமி அவருடைய கணவன் யாரு, எலிமலைக்கு, இவர்களெல்லாம் வாக்குத்தத்தத்தின்படி மேசியாவின் சந்ததியிலே வரக்கூடிய நபர்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இவன் ஒருவன் மாத்திரம் இணைந்திருப்பான் என்று சொன்னால், அந்த வந்த ஆள் இணைந்திருப்பான்னு சொன்னால் கட்டாயம் போவாஸ் என்ற பெயருக்கு வர யார் வந்திருப்பான், யார் வந்திருப்பான், அந்த சுதந்திரவாளி வந்திருப்பான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆனால் உள்ளே இருக்கக்கூடியதான ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், உள்ளே இருக்கக்கூடியதான மேசியாவின் ஆசீர்வாதங்கள், வாக்கு தத்தத்தின் ஆசீர்வாதங்கள் இவனுக்கு வேண்டாம், உலக ஆசீர்வாதம் மட்டும் வேண்டும் என்று சொல்லி விரும்பினான். என்னுடைய வாழ்க்கையில் சொல்ல விரும்பினது, இந்த திருமணக்காரன் அதெல்லாம் விட்டுருங்க, உலக ஆசீர்வாதங்களை மட்டும் விரும்பின ஒரு மனுஷனுடைய வீடு ஆவிக்குரியவைகள் வேண்டாம் என்று சொல்லிவிட்டால் அந்த வீடு பாதரட்சை கழட்டி போட்டனுடைய வீடாகவே காணப்படும். அதான் ஆண்டு சொன்னார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அப்படி நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவையெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆமாம், இவையெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தேவனை தேடக்கூடிய உணர்வு, தேவனை அறிந்து கொள்ளக்கூடிய உணர்வு, தேவனுடைய பார்வையில் நம்முடைய வீடு ரட்சிப்பின் வீடு, நம்முடைய வீடு அடிமைத்தனத்து மீட்டெடுக்கப்பட்ட வீடு என்பது உண்மைதான். நம்முடைய வீடு உபதேசத்தின் வீடு, அல்லது தேவனுடைய வசனங்கள் பிரசங்கிக்கக்கூடிய வீடு. ஆனால் அந்த வீடு கட்டாயம் எந்த வீடாக இருக்கணும் அப்படின்னா, அது பாதரட்சி அணிந்து கொண்ட வீடாக இருக்கணும். ஆமாம், பாதரட்சி அணிந்திருந்தால் என்ன இருக்கும், நம்ம பாதரட்சி கழட்டி போட்டதுக்கும் இதை கழட்டி போட்ட வீடுன்னு சொல்லிடுறாங்க. அணிந்திருந்தால் என்ன இருக்கும் அப்படின்னா, வேதத்தில் ஏசாயா சொல்லுகிறான், அவனுடைய வார்த்தை சொல்ல விரும்புகிறேன், வாசிங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 53
அது எத்தனாவது சொல்லுமா? 52:7. 52:7 வாசிக்க படிக்க. சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து ரட்சிப்பை பிரசித்திப்படுத்தி உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சீயோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷகனுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகாயிருக்கின்றன. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. சமாதானத்தை கோரி தேவ காரியங்களை சுவிசேஷமாக அறிவித்து ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவனாகிய யாரு கர்த்தர் தேவனாகிய ராஜரீகம் பண்ணுகிறான் என்று சீயோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷனுடைய பாதங்கள் மலையின் மேலே எவ்வளவு பாதங்கள் சொன்னாலும் அந்த பாதங்கள் பாதரட்சையிட்ட பாதங்கள். ஆமாம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ பாதரட்சை என்று சொன்னாலே இன்னொரு அர்த்தம் வேகமாக சொன்னால் பாதரட்சை அப்படின்னு சொல்லியாச்சுன்னா ஆயத்தம்னு அர்த்தம். ஆமாம், ஒரு வெளியே புறப்பட்டார், எல்லாம் புறப்பட்டுருக்காருன்னா இப்போ உள்ள காலங்களில் நமக்கு அங்கங்கே ஒவ்வொருத்தருக்கும் பாதரட்சை போடுவதற்கு இடம்லாம் இருக்குது, அப்படி போட்டு போயிடுவோம், நம்ம பாட்டி எடுத்து போட்டு போயிடுவோம், நமக்கு அவ்வளோ இல்லை. அந்த நாட்களில் பெரிய ஆட்கள் பண்ணையார் அந்த மாதிரி ஆட்கள் புறப்பட்டாருன்னா வீட்டில் அடிமை இருப்பாங்க அல்லது வேலைக்காரர் இருப்பாங்க. முதல்ல எதை எடுத்து வைப்பாங்க? அவர் போட்டு போகிற செருப்பு, அவருக்கு மேல் அங்கி எல்லாம் எடுத்து கொடுத்தாலும் பாதரட்சியை கரெக்டாக எடுத்து வச்சு எழுதுவாங்க. ஏன்னா அவர் புறப்பட்டார்னு அர்த்தம். அங்கே புறப்பட்டுட்டார் அப்படின்னா பாதரட்சி இங்கே ரெடியாக இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் வெளியே போகிறார் அல்லது புறப்பட்டு விட்டார்னு அர்த்தம். ஒரு வேலை செய்ய புறப்பட்டு விட்டார்னு அர்த்தம். ஆயத்தம் என்னும் பாதரட்சை, அதாவது எபேசியில் எழுதும்போது ஆயத்தம் என்னும் பாதரட்சை. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ பாதரட்சி அணிந்த வீடு அப்படின்னு சொன்னால் ஆவிக்குரியவைகளை தேவன் நிர்ணயித்தவைகளை பெற்றுக்கொண்ட ஒரு மனுஷன் பாதரட்சி அணிந்த வீடு. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. உலகம் மட்டும் வேண்டும் என்று சொல்லிவிட்டு போவதை தேவன் உலகம் மட்டும் வேணும்னு கொடுப்பார். உலகம் மட்டும் வேண்டும் என்பதை விட உலகத்தோடு இணைந்து அவர் ராஜ்யமும் அவருடைய மேன்மையும் நமக்கு வேண்டும் என்று சொன்னான் பாதரட்சியிட்ட அந்த வீடு. ஆமாம், இல்லாவிட்டால் உலகம் மட்டும் போதும் என்று சொல்லிவிட்டு போய்விட்டான்னு சொன்னான் ஆவிக்குறிகள் வேண்டாம் என்று புறக்கணித்து விட்டு போகிறவனுடைய வாழ்க்கையில் அது பாதரட்சை கழட்டி போட்டோட வீடாக நிச்சயம் காணப்படும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. இதெல்லாம் சொல்லுவதுன்னா அந்த வீடுன்னு சொல்லப்படுது. இப்போ நம்ம வீடு, நம்முடைய வீடு எப்படி இருக்கு? விடுதலை பெற்றிருக்கிறதா? பாவத்திலிருந்து விடுதலை பெற்று அடிமைத்தன வாழ்விலிருந்து விடுதலை பெற்று ரட்சிப்பின் வீடாக இருக்கிறதா? ஆமாம், கர்த்தருக்கு மகிமை. இல்லாவிட்டால் அதற்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். இன்னொரு பகுதியில் உபதேசத்தின் அல்லது வேத வசனத்தை அறிவிக்கக்கூடிய வேத வசனத்தை சொல்லக்கூடிய வீடாய் ஒரு ஜெபிக்கிற வீடாய் இருக்கும் என்று சொன்னால் மிக்க நன்றி. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதோடு மாத்திரமல்ல, அது எப்போதுமே தேவனுடைய வேலை செய்வதற்குரிய ஆயத்தமான பாதரட்சி அணிந்த ஒரு வீடு, கழட்டி போட்டனுடைய வீடு அல்ல, அணிந்திருக்கிற வீடாகவே எப்போது இருக்க கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமாம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய வீடு எந்த வீடு? இன்னும் நிறைய வீடுகளாக இருக்குது. அதற்கு மகிமை உண்டாவதா. நம்முடைய வீடு எப்படிப்பட்ட வீடு என்பதை தெய்வ சமுதிரமே அர்ப்பணித்துக் கொடுப்போம். ஆமாம், இங்கே தான் இருக்கீங்களா? இயேசு கிறிஸ்து ஒரு நாள் ஒரு வீட்டில் பிரசங்கித்தார். பிரசங்கித்த உடனே ஒரு பெண் வந்தார். பரிமள தைலத்தை பொட்டி அப்படி உடைச்சிட்டான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. சும்மா முடி திறந்து ஊற்றிருக்கலாம், ஆனால் உடைச்சிட்டான். உடைச்சிட்டு பாதத்தில் ஊற்றி தலைமுடியினாலே துடைத்து, ஆனால் அவனு தான் இருந்தது. ஆனால் வேதம் சொல்லுகிறது அந்த பரிமள தைலத்தின் வீடு வாசனை அந்த வீடு முழுவதும் நிச்சயம்தான் நிரம்பி இருந்தது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. தேவனுக்கென்று நம்முடைய வாழ்வில் அர்ப்பணிக்கும் போது இந்த வீடு எப்போதும் கிறிஸ்துவின் நறுமணத்தினாலே நிறைந்திருக்கும். ஆமாம், கண்ணீர் நாம் ஜெபம். அந்த வீடு ஆண்டு சமூகத்தில் ஆண்டவரே, இந்த வீடு அந்த ரட்சிப்பின் வீடாக இருக்க வேண்டும், பாவத்திலிருந்து விடுதலை பெற்ற வீடாக இருக்க வேண்டும். ஆண்டவரே, அந்த தேவனுடைய வசனங்கள் சொல்லக்கூடிய வீடாக இருக்க வேண்டும். இது பாதரட்சி கலட்டி போட்ட வீடு அல்ல ஆண்டவரே. இப்போதும் ஆயத்தம் என்னும் சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடிய ஆயத்தம் என்னும் பாதரட்சி அணிந்த ஒரு வீடாக இருக்க வேண்டும். கர்த்தருக்கென்று வேலை செய்வதற்கு ஆயத்தமாய் இருக்கக்கூடிய வீடாகவே இருக்க வேண்டும் எங்களுடைய வீடு. இந்த சரீரமாகிய இந்த வீடு எப்போது ஆயத்தமாக இருக்க கர்த்தர் உதவி செய்வாராக, உதவி செய்வாராக. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அற்புதமான தேவனுக்கு நன்றி. ஜீசஸ், வண்டர்ஃபுல் காட்.
ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நம்முடைய வீட்டை ஆண்டவர் சமூகத்தில் அர்ப்பணித்து கொடுப்போம். ஆண்டவர் இந்த வீட்டை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அந்த வீடு தேவனாலே ஆசீர்வதிக்கப்படும். அதைத்தான் தாவீது சொல்லுகிறான், உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே அடியானுடைய வீடு என்றென்றைக்கும் ஆசீர்வாதமாய் இருப்பதாக. இந்த வீடு என்றென்றைக்கும் ஆசீர்வாதமாய் இருப்பதாக. ஒரு விஷயமே தாழ்த்தி கொடுப்போம். சிஸ்டர் டாக்டர் மாதரிசி அவர்கள் ஜெபிக்க பிடிக்க. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கின்றோம் அப்பா. இந்த இரவு வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் எங்களை அழைத்து வந்ததற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கேட்ட ஒவ்வொரு உம்முடைய மகன் நிமித்தம் கேட்ட ஒவ்வொரு வசனத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களுடைய வீடு ரட்சிப்பின் வீடாக இருக்க வேண்டுமாறு கெஞ்சுகிறோம் சுவாமி. அடிமைத்தனத்திலிருந்து, பாவத்திலிருந்து ஆண்டவரே, விக்கிரக கட்டுகளிலிருந்து, சாபங்களில் இருந்து ஆண்டவரே நீர் விடுவிக்க வேண்டுமாறு கெஞ்சுகிறோம் சுவாமி. ஏசப்பா, உங்களால் முடியாதது எதுவுமே இல்லை ஆண்டவரே. இந்த உலகத்தில் எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளி நீங்கள் தானப்பா ஆண்டவரே. அந்த ஒளியை எங்கள் வீட்டிற்குள் நீர் அனுப்ப வேண்டுமாறு கெஞ்சுகிறோம். நீங்களே ஒளியாக இருக்கிறீங்க ராஜா. நீங்கள் எங்கள் வீட்டிற்குள் வர வேண்டுமாறு கெஞ்சுகிறோம் சுவாமி. ஏசப்பா, உமக்கு கோடி கோடி நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தகப்பனே, ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வீடு ரட்சிப்பின் வீடாக இருக்க வேண்டுமாறு கெஞ்சுகிறோம். எங்கள் வீட்டிற்குள் வருபவர்கள் போபவர்கள் ஒவ்வொருவரும் ரட்சிப்பின் சந்தோஷத்தை அனுபவிக்க வேண்டும் சுவாமி. கர்த்தர் ஜீவனுள்ள தேவன், உண்மையான தேவன் என்பதை ஒவ்வொருவரும் கண்டுகொள்ள வேண்டும் சுவாமி. வரும் ஒவ்வொருவருக்கும் நாங்கள் ஒவ்வொரு நாளும் எவ்வளவோ ஆத்துமாக்களை பார்க்கின்றோம், பேசுகின்றோம், பழகுகின்றோம் சுவாமி. ஆண்டவரே, எவ்வளவோ எங்களுக்கு சான்ஸ் கொடுத்துருக்கிறீங்க ராஜா. ஆண்டவரே, உம்முடைய அன்பை நாங்கள் சொல்லுகிறவர்களா எங்கள் ஒவ்வொருவரையும் அப்பா உண்மையான ஊழியக்காராய் நீர் எங்களை மாற்ற வேண்டுமாறு கெஞ்சுகிறோம் சுவாமி. ஏசப்பா, எங்கள் நிமித்தம் அநேக ஆத்துமாக்களை இங்கே சபைக்கு அழைத்து வர வேண்டுமாறு கெஞ்சுகிறோம் சுவாமி. ஏசப்பா, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அதன் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளை எல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறீங்களே ராஜா. அப்பா, நாங்கள் மார்த்தாளை போல இந்த உலகத்தில் வாழ்ந்து விட்டோம் அப்பா. ஒரு விஷயம் எங்களுடைய குறைகள், குற்றங்கள், பாவங்கள், பெருமைகள், அக்கிரமங்கள், சாபங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் மன்னிங்கப்பா. மறந்து எங்கள் ஒவ்வொருவரை நீர் உண்மையாய் ரட்சிக்க வேண்டுமாறு கெஞ்சுகிறோம். உம்முடைய பரிசுத்த ஆவியால், உம்முடைய அக்கினி அபிஷேகத்தால் நிரப்ப வேண்டுமாறு கெஞ்சுகிறோம் சுவாமி. வருகின்ற ஒவ்வொரு நாளிலும் ஆண்டவரே அபிஷேகத்தால் நிரப்பி பரிசுத்த ஆவியால் நாங்கள் ஆண்டவரே இந்த உலகத்தில் அநேக காரியங்களை, அநேக பாவங்களை ஆண்டவரை மேற்கொள்ள ஜெயிக்க கிருபை தர வேண்டுமாறு கெஞ்சுகிறோம் சுவாமி. ஏசப்பா, வருகின்ற நாட்களிலும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆத்துமாக்கும் ஆண்டவரே நாங்கள் ஜெபித்து விட்டு போய் இந்த நாளில் வருகின்ற எல்லா ஆத்துமாக்களுக்கும் உம்முடைய அன்பை உண்மையாய் நாங்கள் சுயநலம் இல்லாமல் ஆண்டவரே இந்த உலகத்தில் உம்முடைய ஊழியத்தை நாங்கள் செய்யும் போது கட்டாயம் நீர் எங்களுக்கு ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் எங்களுக்கு கிரயமாய் நீர் கொடுப்பீர் ராஜா. சபைக்கு கொடுப்பீங்க ராஜா. ஒவ்வொருவருக்கு அந்த பாரத்தை நீர் கொடுக்க வேண்டுமாறு கெஞ்சுகிறோம் ராஜா. ஏசப்பா, எங்களுடைய உலக பிரகாரமான காரியங்களுக்காய் நாங்கள் அநேக நாட்கள் உபவாசித்து அழுது செபித்திருக்கிறோம் சுவாமி. அப்படி இந்த உலக ஆத்துமாக்கள் ஆண்டவரே உண்மையுள்ள தெய்வத்தை கண்டுகொள்வதற்கு நாங்கள் போராடி செபிக்க வேண்டுமாறு கெஞ்சுகிறோம் அப்பா. இங்கே வந்திருக்கும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, ஒவ்வொருடைய குழந்தைகளையும் ஆசீர்வதிங்கப்பா, ஒவ்வொருடைய தேவைகளையும் சந்திங்கப்பா. எல்லாம் என்ன காரியம் நிறைவேறவில்லையோ அப்பா, எலியாவிற்கு காக்கை கொண்டு போஷித்த தேவன் நீர் நிறைவேற்ற வேண்டுமாறு கெஞ்சுகிறோம் சுவாமி. அப்பா, பண தேவையாக இருந்தாலும், பொருளாதார தேவையாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும், இந்த உலகத்தில் உள்ள எந்த மனுஷங்களையும் நம்பாமல் ஆண்டவரே நாங்கள் முழங்கால் படியிட்டு உபவாசித்து கரம் நோக்கி மேல் நோக்கி உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கும்போது செபிக்கும் போது ஆண்டவரே நீர் அநேக காரியங்களை நிறைவேற்ற காத்து கொண்டிருக்கிறீர் சுவாமி. அப்படி நாங்கள் மேல் நோக்காமல் கீழ் நோக்கியே அநேக காரியங்களை, அநேக ஆசீர்வாதங்களை நாங்கள் இழந்திருக்கிறோம் சுவாமி. இந்த நாளில் நாங்கள் வந்திருக்கோம் ஒவ்வொருவரும் அப்பா உம்மை நோக்கி பார்த்து அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டுமாறு கெஞ்சுகிறோம். சபையை ஆசீர்வதிங்கப்பா. இன்னும் அநேக புதிய ஆத்துமாக்களை நீர் கொண்டு வர வேண்டுமாறு கெஞ்சுகிறோம். பாஸ்டம்மாவையும் பாஸ்டரையும் உங்கள் மகனுக்காக செபிக்கின்றோம். குடும்பத்தை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அவருடைய எல்லா தேவைகளையும் நீர் சந்திக்க வேண்டுமாறு கெஞ்சுகிறோம் சுவாமி. எங்களுக்காக செபிக்கின்றவர்கள், எங்களுக்காக பாரமெடுத்து செபிக்கின்றவர்கள், அவருடைய தேவைகளுக்கு எந்த மனுஷங்களிடத்திலும் அவர்கள் கேட்கக்கூடாதுப்பா. அவர்களை நினைப்பதை கூட நீர் நிறைவேற்ற வேண்டுமாறு கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. அப்பா, படிக்கின்ற குழந்தைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்கப்பா. சோம்பலின் ஆவியை எடுத்து போடுங்கப்பா. யாருக்கு என்ன நோய் இருக்கிறதோ ஆண்டவரே டாக்டர்ஸ்கே கொடுத்து எந்த டாக்டரும் பார்த்து இன்று வரை சரியாகவில்லை என்று
நினைக்கும் ஒவ்வொருவரையும் அப்பா உங்க கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கின்றோம். நானே உன் பரிகாரிய கர்த்தர் என்று சொல்லி இருக்கிறீங்க ராஜா. அப்பா பாவங்களை ஆண்டவரே அப்பா உம்மிடத்துல சொல்லி ரட்சிப்பை பெற்று ஆண்டவர் பாவ மன்னிப்பை பெறும்போது அந்த நேரத்தில் நீர் அற்புத மிரக்கல்களை நீர் கொடுப்பீர் ராஜா. அதற்காக மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் பரமபிதாவே. ஆமென். ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆமென். ஆமென். பிரைஸ். ஹல்லேலூயா. 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 ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக.